இந்த வேளையிலும் கூட ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 3 விதமாய் நாம் பிரித்து தியானிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே முதலாவதாக தேவன் வெளிச்சம் எழும்ப விரும்புகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது என்று சொல்லும் போது அதற்கு முன்னிருக்கிற வசனங்களை பார்க்க முடியும். முதலாவதாக இந்த இடத்திலே 3 காரியத்தில் முதலாவது நாம் தியானிப்பது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்று சொல்லி பார்க்கிறோம். விடியற்கால சூரிய ஒளி வீச தொடங்குவது போல நம் வாழ்க்கையில் இருள் என்பது ஒரு அச்சம் நிறைந்தது, இருள் என்பது தடுமாற்றம் நிறைந்தது, இருள் என்பது ஒரு குழப்பத்துக்குரியதாக இருக்கிறது. இருள் நீங்கி அதிகாலையிலே சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது அது யாவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், யாவருக்கும் சந்தோஷம் கொடுக்கும், யாவருக்கும் ஒரு விதமான ஆறுதலை கொடுக்கும். காரணம், இருள் விலகி அருமையான அந்த சூரிய ஒளியின் வெளிச்சமானது மனதிற்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதுபோல நம் தேவன் நம் வாழ்க்கையிலே சொல்லுகிற வண்ணமாக விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். நம் வாழ்விலே இந்த அனுபவத்தில் போக தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்வு என்பது பட்ட பகலின் வெளிச்சமானது அது பாரத்தை உஷ்ணத்தை கொடுக்கும்படியாய் இருக்கும். ஆனால் விடியற்கால வெளிச்சமாகிய சூரிய வெளிச்சம் என்பது நம்முடைய இருதயத்துக்கு இன்பத்தை கொடுக்கும். அதுபோல்தான் தேவன் நமக்கு இன்பத்தை கொடுக்க, நம் வாழ்வில் இருக்கிற இருளை மாற்று, நம் வாழ்வில் இருக்கிற கஷ்டத்தை போக்கும்படியாக அந்த சூரிய ஒளியானது அதிகாலையிலே வெளுப்பது போல ஒரு வெளிச்சம் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கும்போது பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற போது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோம், ஆனால் அநேக இடத்தில் பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய ஆகாரத்தை நாம் புசித்த பிற்பாடு பசித்தவனுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது பகிர்ந்து கொடுக்கும்படியாக. இந்த அனுபவத்தில் போகும்போது நம் வெளிச்சம் பட்ட பகலின் வெளிச்சம் அல்ல, அதிகாலையிலே உதிக்கின்ற அந்த சூரிய ஒளியின் வெளிச்சம் போல் இருக்கும். அது நம்முடைய இதயத்துக்கு இதமாயிருக்கும். அதுபோல் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த தன்மையை தேவன் பார்க்க நாம் கிரியை செய்யும் போது அதில் தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவோம், அவரை நாம் பாடுவோம் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவோம், அவரை நாம் பாடுவோம் உயிருள்ள நாள் வரையில். விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் வாழ்விலே அந்த இதமான அந்த அதிகாலை சூரிய ஒளியைப் போல எங்கள் வாழ்வில் தேவன் இதமான இன்பத்தை கொடுக்கும்படியாக, தடுமாற்றத்தை நீக்கும்படியாக, தத்தளிப்பை மாற்றும்படியாக நீ விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதுதான் எங்கள் வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்குரிய அடையாளமாய் இருக்கிறது. அந்த அனுபவத்தில் எங்கள் யாவரையும் நடத்துவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.